நான் படிக்கிறேன். எனக்கு பாடம். ஓ, பாடுங்க பாடுங்க. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம் பிறை போலுமையீட்டனை நந்தி மகள் தனை ஞான கொள்ளூந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருமந்திரத்துல இன்னைக்கு ஐம்பத்தி கடவுள் வாழ்த்துல, அதாவது பாயிரத்துல கடவுள் வாழ்த்துல இன்றைக்கு முதலாவது, இன்றைக்கு 55வது மந்திரம் நாங்கள் இன்றைய ரெக்கார்ட் பண்றோம். அதுல இருந்து ஒரு 10 பாடல். ஓகே, சொல்ல பயனறிந்தவ்வழி எண்ணும் அளவில் அயனொடு மால் நமக் அந்நியமில்லை. நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. மேலோதிய முறையின் உண்மை பயனை அறிந்து எண்ணுமிடத்து அயனுடன் மாலும் நாம் தொழும் தன்மையரே அன்றி நமக்கு வேறானவராகார். ஆனால் இவ்வயனும் மாலும் முதற்கண் சிவனே. பின்பு அவன் அருள் பெற்று 32ஆம் நிலையாகிய ஆசான், அதாவது சுத்த வித்தை மெய்க்கண் உறையும் வழிபேற்றுயிரினத்தவர் அவரே ஆவர். வழிபேற்றுயிரினத்தவரே ஆவர். இவர்களே 24ஆம் தத்துவத்தில் உறைகின்ற கட்டுயிராகிய மும்மலத்தயன் மால் இருவரையும் தொழிற்படுத்தும் முயற்சியினை முதன்மையினை அருள் ஆணையால் பெற்றவர். கீழுள்ள அயனும் மாலும் ஆகிய இருவருமே அவர்தம் பேதமை கொஞ்சம் மேலிடு அவர்தம் பேதமை காரணமாக செந்நெறி முதல்வர்களால் புறக்கணிக்கப்பட்டவர். 3 திருக்கண்களையுடைய சிவபெருமான் தூமாயை கண் வைகும் அயன்மால் இருவரையும் தமரென கொள்வர். இம்முறைமை அறிந்து அவரையும் தொழுக. அவரால் அவரால் ஆம் நன்மையினையும் பெறுக. வயன் பயன் வகரம் பகரமுமாம் என்ற சூத்திரப்படி அந்த பயன் வயன் என்று ஆகியது. உதாரணம் வலம் பலம். 56வது திருமந்திரம். ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலிதேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ மாலுக்கும் ஆதிப்பிரமற்கும் ஒப்புனி ஞாலத்து நம்மடி நல்கி ஒன் நல்கிடு ஒன் தானே நல்கிடு என்றானே. உலத்தலாகிய அழிவில்லாத சிவபெருமானை தேவர்கள் கூட்டமாக கூடி பாலத்த மேனியனை என்று வழிபட்டனர். அடியேனும் தொழுது காக்கும் மாலுக்கும் படைக்கும் நான்முகனுக்கும் திருவானை நல்கி பெயர் ஒற்றுமையும் காட்டி அருளியவன் நீயே என்று விண்ணப்பித்தேன். அச்சிவபெருமான் இம்மாநிலத்து நம் திருவடி ஒன்றையுமே நீ விரும்புக என்று அருளினான். நல்கிடு என்றா விரும்பு, உலப்பிலி என்றா அளவில்லாத சிவன். அடுத்தது அர்த்தனாவோ அனுவோ அழிவில் என்ன சொன்னீங்க? அடிக்கிறாவா? நீங்க படிங்க. வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும் தேனமர் குன்றைச் சிவனருள் அல்லது தான் அமர்ந்தோறும் தனித்தெய்வம் மற்றில்லை. ஊனமர்ந்தோரை உணர்வது தானே. தேன் நிறைந்துள்ள கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான் காத்தளித்தருளும் உடம்பு வேறுபாட்டாலேயே அவர் வானவர் என்றும் இவர் மனிதர் என்றும் பெயர் பெறுவாராயினர். அதுவல்லாமல் வேறொரு
ஒப்பும் உயிர் வகையான் இல்லை. எல்லாராலும் விரும்பி நினைந்து துணியும் தனித்தெய்வம் ஒப்பில்லாத சிவபெருமான் ஒருவனே, வேறில்லை. உடலினை விரும்பி அதன் கண் பொருந்தி வாழ்வோர் வாழ்வோரை உரை வாழ்வோரை ம், வாழ்வோரை என்று சொல்லப்படும். தலைமைப்பாடமைந்த சிவபெருமானை உணர்வதே பிறவி பெரும் பேராகும். அது அனு பொருந்தி வாழ்வோர் ஐ என்று அது என்னது விளங்க இல்லை எனக்கு. ஐ என்று சொல்லப்படும். வசனங்கள் அந்த முறைப்படி என்னவோ தெரியல, என்னன்னு வாழ்வோரை சொல்லப்படும். அதான் ஏன் அப்படி பிரிச்சு போட்டவ? வாழ்வோர் ஐ என்று சொல்லப்படும் தலைமை பாடமைந்த சேர்மானே. ஓகே, என்னவோ போட்டிருக்கணும். சரி தானா? திருச்சிட்டம்பலம். சோதித்த பேரொளி எனதென்ற ஆதிக்கண்ணாவதருகிலர். அதான் திருப்பி படியுங்க. சோதித்த வேரொளி. சோதித்த பேரொளி மூன்று இல்ல. மூன்றைந்தென நின்ற ஆதிக்கண்ணாவதருகிலர் ஆதர்கள் நீதிக்கண்ணீ சன்னடுமாலயன் என்று பேதித்தவரை பிதற்றுகின்றாரே. சோதித்த ஒளி அருளுகின்ற சிவபெருமானின் பேரொளியை திகழ்வன அன்பு, அறிவு, ஆற்றல், அதாவது சக்தி, சிவம், விந்துகளாகிய மூன்றுமே ஆகும். அதன் பின் இவ்வொளி மற்றும் பேரொளியாய் விளங்கும் நிலைகள் 5. அவை அருளோன், ஆண்டான், அரன், அரி, அயன் என்னும் இவர்தம் நிலைகளாம். இவ்வேறுபாடுகள் அனைத்தும் நிலை வேறுபாடுகளே அன்றி தலைமை பொருள் வேறுபாடுகள் இல்லை. இவை அனைத்தும் ஆதியாகிய திருவருளின் கண் அமைவன. இவ்வுண்மையினை உண்மையறிவில்லாத சில மூடர்கள் அறியார். முறைமை கண் ஒரு பொருளையே ஆண்டான் நெடுமால் அயன் என்று வேறுபடுத்தி கூறுகின்றனர். அதற்கு மாறாக வெவ்வேறளவென்று கூறுவது உண்மைக்கு மாறாகிய பிதற்றுரையே அன்றி பிறிதன்று. பேரொளி 3 சக்தி, சிவம், விந்து. பேரொளி விந்து சதாசிவம், ஈசன், அரன், அரி, அயன். வேற யாரும் படிக்க போறீங்களா? நான் படிக்கிறேனா? பரதத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய் வரத்தினுள் மாயவனாய் அயனாய் தரத்தினுள் தான் பல தன்மையனாய் கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. யோகாக்கா முதல் வரிய சொல்லுங்க, எனக்கு வடிவ பார்த்து சொல்லுங்க. பரத்திலே அப்படிதானே படிச்சேன் நான்? இல்ல, வேற படிச்சீங்க. சொல்லுங்க. மிச்சத்தை படியுங்க. பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய். இப்ப சரியா படிச்ச நீங்கள். அந்த வரி நீங்க முதல் பரத்திலே சொல்ல இல்ல, அதே பிறமாகியையும் வடிவா சொல்ல இல்ல. மாகிய நீங்க விட்டுட்டீங்களா அப்படியே. அப்ப அதுக்காகத்தான் திருப்பி சொன்னா. திருப்பி இப்ப முதல்ல இருந்து 4 வரியையும் படியுங்க ப்ளீஸ். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாய் வரத்தினுள் மாயவனாய் அயனாய் தரத்தினுள் தான் பல தன்மையனாய் கரத்தினுள் நின்று கழிவு செய்தானே. சிவபெருமான் கடந்த மேனலையில் ஒன்றாய் உள்ளும் புறமாய் விரவி நின்றருள்வான். உயிர்கள் பிறப்பினுள் வருதலாகிய வரத்தின் கண் அயனாய் காப்பின் கண் மாயனாய் அம்முறை போல் இன்னும் பலவாய் தோன்றி அருள்வான். கரத்தலாகிய மறைப்பினுள் ஆண்டானாய் நின்று
ஆருயிர்கட்கு வினை கழிவு செய்தருள்கின்றனன். ம். வரத்து படைப்பு தரம் முறை கரத்து அழிதல் மறைவு. அழித்தல். ம். அழித்தல். வேற யாரும் படிக்க போறீங்களோ? புஷ்பராணி, சந்திரிகா, சரி செல்லநாயம்மா படிங்க. திருச்சிற்றம்பலம். தான் ஒரு கூறு சதாசிவன் எம்மிறை வானொரு கூறு மருவியும் மங்குளான் கோனொரு கூறுடல் உள் நின்றுயிர்க்கின்ற தானொரு கூறு சலமயனாமே. சக்தியாகிய திருவருளாற்றலை ஒப்பில்லாத ஒரு கூற்றிலேயுடைய சிவபெருமான் சதாசிவன் எனப்படுவன். சக்தியோடு கூடிய சிவன் சதாசிவன். சதாசிவன் எனினும் அருளோன் எனினும் ஒன்றே. அவனே எம் கடவுள். அறிவு ஒளியாகிய வனப்பாற்றல் என்னும் பராசக்தியுடன் கூடியும் அங்குடன் அத்தலைவனுடன் கூடி ஒரு கூறாய் உயிர்க்குயிராய் ஒன்னென்று உயிர்த்தலாகிய செலுத்தலை செய்வதும் திருவருளே. அத்திருவருள் குளிர்ச்சியாயிருத்தலின் அவனும் தன்னழியன் ஆவன். வான் பராசக்தி பராசக்தி பறை கோன் பதி சலமயன் தண்ணியன். இப்ப அடுத்த தலையங்கத்துக்கு இவ வேத சிறப்பு இப்பதான் எடுக்கினான். இப்ப 3வது பாயிரத்துக்கு போறோம். வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தை. வேதத்தை விட்ட அறமில்லை வேதத்தின் ஓதத்தகும் அறமெல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. உலகியல் வேத நூல் ஒழுக்கமாதலின் அவ்வேதத்திற்கு அறநூல் என்னும் சிறப்பு பெயர் உண்டு. செந்தமிழ் பொது அறநூல் திருவள்ளுவ நாயனார் அருளிய திருக்குறளாகும். அக்காரணம் பற்றியே அதற்கு பொதுமுறை என்னும் திருப்பெயரும் வழங்குவதாயிற்று. வீட்டியல் அறநூல் செந்தமிழ் சிறப்பு மறை, அதுவே திருநான்மறை முடிவா மூவர் தமிழ். எனவே அம்மறையினை விட்டு வேறாக அறவொழுக்கம் இல்லை. அம்மறையின் கண் ஓதத்தகுந்த அற இயல்புகள் அனைத்தும் உள. வீண் அளவை முறையான் வழக்கிடும் வல்லாண்மையை விட்டு திருவடி உணர்வு கைவந்த நுண்மதி வாய்ந்த நல்லர் எல்லா முறை வளமும் நிரம்ப பெற்ற செந்தமிழ் திருநான்மறையினை இடையறாது இனிது ஓதி திருவடி பேராகிய வீடு பெற்றார்களே. வேதம் தமிழ் வேதம் ஓதத்தகும் அறம், அறம் பொருள் இன்பம் வீடு. அனு வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன். வேதம் உரைத்தானும் வேதியனாகிலன். வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட. வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய். வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. உலகினை திருவானை வழிநின்று படைக்கும் நான்முகனும் மறையினை உரைத்தருளியவன் ஆகான். அதனால் அவன் சிறப்பாக மறையினுக்கு உரியவன் ஆக மாட்டான். சிறப்பாக உரியவன் சிவபெருமானே. அம்மறையினை அருளிச் செய்தவன் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோன். மறை வல்லார் சிவபெருமானை முழுமுதலாக கொண்டு முறைப்படி வேள்வி செய்து உய்வதற்காகவும் மெய்ப்பொருளாகிய திருவடி நிலையினை காட்டி காணும் அழியா நிலைமையை பிறப்பித்தற்காகவும் மறையுரைத்தனன். மெய்ப்பொருள் இறை உயிர்தலை ஆகிய அழியா முப்பொருள். இறை உயிர்தலை ஆகியன அழியா முப்பொருள் காட்ட உணர்த்தான். பதி பசு பாசம். வேதம் உரைத்தானும் தமிழ் வேதம் உரைத்தவனும் வேதியன் ஆகிலன். பிரமா அல்லன். இதுல வேதியன்றது பிரமாவத்தான் சொல்லி இருக்குது. பிரமா அல்லன். வேதம் உரைத்தானும் வேதா ஆரிய வேதம் உரைத்தவன். வேதம் உரைத்தானும் அவர் ஆதி வேத உரைத்தானும் வேதம் உரைத்தானும் வேதான் இருக்கு. அதுல ஆரிய வேதம் உரைத்தவன் பிரமான் இருக்கிறது. இரு குருவாயலில் வேதத்தின்
உளத்தினுள்ளே உருக்குணர்வாயுணர்வேதத்துள்ளோங்கி வெறுக்குருவாகிய வேதியர் சொல்லும் கருக்குருவாய் நின்ற கண்ணனுமாமே. இருக்காகிய மந்திரங்களின் தொகுப்பு ஆதிமறை என்ப. அம்மறையினுள் உணர்வை இருக்கும் பொருள் சேர் புகழ்பாடலால் சிறந்தவற்றை விருப்புடன் சிவவேதியர் சொல்லுவர். கண்ணன் என் முதலிய தேவர்கட்கும் மூல உருவாய் எழுந்தருளுபவன் சிவனே. கண்ணன் முக்கண்ணன் எனலுமாம். இருக்கு உருவாம் எழில் வேதம். இருக்கு என்று சொல்லப்படுகின்ற சுலோகங்களையுடைய ஆரிய வேதம் யோகாக்கா. இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி. இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அரிக்கின்ற மூலத்துள்ளங்கே இருக்கும் அருக்கனுஞ்சோமனும் மாறலல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடுந்தானே. அளவில்லாத மந்திரங்களில் சிவன் எழுந்தருளுவான். பொருந்தியுள்ள மூலத்திடத்தும் ஓம் என்னும் மூல மந்திரத்திடத்தும் இருப்பவன். ஞாயிறும் திங்களும் ஒளி வீசும்படி ஆறுயிர்களின் உடம்பகத்து காணும் மயிர்கால் தோறும் அருள் ஒளி தோன்றும். அதனால் அங்கு சிவன் உறைந்தருள்வன். அருக்குகின்றது என்பது அருக்குகின்ற என திரிந்து நின்றது. அருக்குதல் பொருந்துதல். சிலநாயம். திருச்சிற்றம்பலம். திருநெறியாவது சித்த சித்தன்றி பெருநெறியாய பிரானை நினைந்து ஒரு நெறியாம் சிவமானறி கூடும் ஒரு நெறியொன்றாக வேதாந்தம் போதுமே. திருநெறி என்று சிறப்பித்து சொல்லப்படுவது அறிவிக்க அறியும் சித்தம், அறிவித்தாலும் அறியும் தன்மையாகிய அறிவில்லாத அசித்தம் அல்லாதவன் சிவன். இயல்பாகவே கொஞ்சம் மேலெடுத்துவிடு. இயல்பாகவே விளங்கும் பேரறிவினை உடையவன் அவன். சித்து அறிவுடையது, அசித்து அறிவில்லது. அவன் வகுத்தருளிய நன்னெறி பெருநெறி என வழங்கப்பெறும். அந்நெறியின் முதல்வனும் சிவபெருமானே. அம்பெருமானியே நினைக்கும் திருவடி உணர்வை நல்கியருளும் சிவகுரு எழுந்தருள்வது குருநெறியாகிய சிவமா நெறிக்கண் என்று கொள்க. அதுவே திருவடியின் கண் கூட செய்யும். ஒப்பில்லா தனிநெறி. இவற்றை ஒருங்கு ஓதுவது மறை முடிவாம் வேதாந்தம் எனப்படும். மூவர் தமிழ் மறையும் முனிவராம் மணிமொழியார் தமிழ் மறை முடிவுமென எஞ்ஞான்றும் கொண்டு ஒழுகுவதே செந்நெறி செல்வரின் சீரிய கடன். குருநெறி சன்மார்க்கம் நன்னறி. ஆரங்கமாய் வருமாமரை ஓதிய. ஆரங்கமாய் வருமாமரையோதியை கூரங்கமாக குணம் பயில்வாரில்லை பேரங்கமாக விளைவு செய்த புறம் பேரங்கமாக பெருக்குகின்றாரே. அறுவகை சமயங்களையும் ஆரங்கங்களாக கொண்டு திகழும் தமிழ் மாமரையினை ஓதியருடைய சிவபெருமானை மண்ணகத்தார் உய்ய பெண்ணொரு கூறாக திகழும் அவன் தன் பேரருட்குணத்தை திருவடி உணர்வோடு ஓதி உணர்வார் இல்லை. இவ்வுண்மை தொன்மையது, நன்மையது, மென்மையது, அழியா விழுமியது, முழுமையது என உணராது அயன்மொழி அங்கங்களையும் வேதங்களையும் அவையே பேரெனக் கொண்டு பொய்மையே பெருக்கி பொழுதுனை சுருக்குகின்றார்கள். ஆரங்கமாய் வருமாமறை 6 அங்கங்களோடு கூடிய தமிழ்மறை கூரங்கமாக மாதொரு பாகனாக மாட்டாதார் தமிழ் வேதம் அறிய வேதங்களை பிரித்து அறிந்து கொள்ள மாட்டாதார்.
நான் தான் என்ன பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர். ம் பாட்டும் ஒலியும் பறக்கும் கணிகையர் ஆட்டும் அறாத அவனியின் மாட்டாதார் வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர் ஈட்டும் இடஞ்சென்றே இகலுற்றாரே. செந்நெறிக்கண் பரந்து தென்னாடெங்கனும் தொன்னால் தொட்டு சிவ வழிபாடாக செய்து வரும் செந்தமிழ் பாட்டும் ஏனைய இசை ஒலியும் இவற்றுடன் இணைந்த சிவகணிகையர் சிவபெருமானின் முழுமுதல் தன்மையை விளக்கிக் காட்டி ஆடும் ஆட்டமும் ஒரு காலமும் நீங்காத தமிழக தனிப்பண்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டாதார். ம் புலை வேள்வி விரும்பினராய் ஒன்றாக நல்லது கொல்லாமை என்னும் சிறந்த நோன்பாகிய விரதமில்லாதாராய் கொலை வேள்வி செய்வர். அவ்வேள்வி பயன் நுகரும் துறக்க உலகத்துக்குச் சென்று மாலும் அயனும் போல் ஒருவரோடொருவர் முரணி சண்டையிடுவாராயினர். ஈட்டுமிடம் பயன் நுகரும் இடம். இனி ஆகமச்சிறப்பு அடுத்த ஹெடிங் பாயிரத்துல இப்ப 4வது தலையங்கத்துக்கு போறோம். இன்னும் 5 இருக்க, இப்பதான் 4வதுக்கு போறோம். அப்ப 9 பாயிரத்துல 9 தலையங்கத்துல படிக்கிறோம். என்ன படிங்க? 25 வரையும் படிப்போம். அஞ்சனமே நீ அறிவையோர் வாகத்தின் அஞ்சொடியில் 23 அஞ்சலில் விஞ்சகர் 29 அஞ்சா முகத்தில் அமரும் பொருள் கேட்டதே. நீலமேனி வாலிலை பாகத்தனாகிய சிவபெருமான் 28 தமிழ் சிவாகமங்களையும் அருளிச் செய்தனன். குறையாத திருவடி உணர்வு கைவந்த மேலோராகிய விஞ்ஞாகர் என்னும் நல்லார் 29 அறுவரை கேட்டுணர்ந்தனர். 28 ஆன்ம ஆகமங்களை 28 திருப்பி படியும் இந்த வசனம். திருப்பி படியும் பார்த்து 28 அவற்றை கேட்டுணர்ந்தனர். 28 ஆகமங்களையும் சிவபெருமான் தனக்குரிய ஒப்பில்லா திருமுகங்கள் 5 உச்சி திருமுகத்தால் உரைத்தருளினன். அவற்றின்கண் கூறப்படுவதே அரும்பொருள் என்க. அரும்பொருள் முப்பொருள்கள் பொருள் உண்மை. 28 ஆகமங்களையும் சிவபெருமான் அந்த 5 முகத்தால அருளினார். எப்படி அருளினார் அந்த 5 முகத்தை சொல்லுங்க ஒரு யாரெண்டாலும். ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசான். ஓகே, எந்த முகத்தால எத்தின? ஈசானத்தால் 8, மற்ற முகங்கள் 4 5. அப்ப 28. 5ஆம் முகம் ஈசான முகம். நன்றி தனா. அண்ணல் அருளால் அருளின் சிவாகமம். அண்ணல் அருளால் அருளஞ்சிவாகமம் எண்ணில் 21 கோடி 100,000 விண்ணவரீசன் விழுப்பம் உரைத்தனர். எண்ணி நின்றவம் பொருள் ஏத்துவன் நானே. அது ஜோகாக்கா. எண்ணி நின்று அப்பொருள் என்று சொல்லணும். எண்ணி நின்ற அப்பொருள் ஏத்துவன் நானே. தலைமை பாடுடைய சிவபெருமான் திருவருளால் அருளிச் செய்த 28 ஆகமங்களின் திருப்பாட்டுக்களின் தொகை 28 கோடி 100,000 ஆகும். விண்ணவராகிய தூமையை வடிவா பார்த்து சொல்லுங்க. விண்ணவராகிய தூமாயையின் கண்வாளும் அருளோன் சதாசிவம் போற்றினர். சிவபெருமானின் விழுமிய மாண்பினை அவ்வாகம வழி உரைத்தருளினர். சிவன் திருவடியினை இணைய ஓவாது அடியேனும் எண்ணி அவ்விழுப்பொருளை ஏத்துவன். இதுல நான் ஒரு சொல்றேன் கேளுங்க.
விண்ணவராய தூமாயையின் கண்பாளும் அருளோன் சதாசிவ பேற்றினர் சிவபெருமானின் விழுமியம். இந்த தூமாயை என்பது எந்த மாயைய? சுத்தமாயே சுத்தமாயே இது தூமாய சுத்தமாய சிவசத்துவங்கள்னு சொல்லலாம். அப்ப சுத்தமாய தூமாய என்று சொல்றது. அசுத்தமாய என்னன்னு சொல்றது? தூவா. இது மாயை. தூ வருது அங்கால மாயை. அசுத்தமாயை தூவா. ஒரு வாவன்னா வருமிடைக்குள்ள. இதை படி 100,000 இலக்கம் சூத்திரங்களை உடையன. சொல்லுங்க 75 வரையும் படி. செல்வனாய் அம்மா படியுங்க. அண்ணல்லருளால் அருளும் சிவாகமம் வெண்ணில் அமரர் தமக்கும் விளங்கரிது அண்ணல் அறைந்த அறிவறியாவிடின் எண்ணிலி கோடியும் நீர் மேல் எழுத்தே. சிவபெருமான் திருவருளால் அருளி செய்த சிவாகமம் அயன்மால் உள்ளிட்ட தேவர்களாலும் விளங்கிக் கொள்ள முடியாத அருமையானது. அச்சிவாகமங்களின் கண் சிவபெருமான் அருளி செய்த மெய்ப்பொருள் உண்மையை கைவரச் செய்யும் சிவ உணர்வு சிறப்பினை அறியாவிட்டால் அளவில்லாத அவை முற்றும் நீர்மீர் எழுத்து போல் பயன்தாராதொழியும். பரனாய் பராபரங்காட்டி உலகின் பரனாய் பராபரங்காட்டி உலகின் தரனாய் சிவதன்மந்தானே சொல்காலத்து அரணாய் அமரர்கள் அர்ச்சிக்கு நந்தி உரனாகியாகமோங்கி நின்றானே. சிவபெருமான் விழுமிய முழுமுதலாம் பரனாய் நின்று தன் திருவடியான் உணரப்படும் உவமையிலா கலை ஞானமாகிய அபரமும் மெஞ்ஞானமாகிய பரமும் முறையே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானத்தார்க்கும் அவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானத்தார்க்கும் நீங்காது உடனாய் நிறந்து அருளி செய்தன. உங்கனம் அருளி செய்து உலகினில் சிவ புண்ணியங்களுள் எல்லாம் மேலானது சிவ வழிபாடாகிய பூசையா. அச்சிவ புண்ணியத்தை தானே செய்து காட்டும் வழிகாட்டியாய் முன்னின்று திருவிடைமருதூரில் தானே தன்னை வழிபட்டும் காட்டியருளினர். அம்முறையான் சிவ உலகத்தவர் வழிபாடும் புரிவேராயினர். வழிபாடு அவர்கள் இந்த சிவ உலகத்தார் அதை வழிபாடு புரிவேராயினர். அவர்களால் வழிபடப்படும் நந்தியும் அவர்களுக்கு உறுதி அளித்து அருளும்படி ஆகமமாக ஓங்கி நின்று அருளினான். ஆகமம் ஆகி நின்றான் அன்னிப்பான் தாழ்வாழ்க என்பதும் இவ்வுண்மையை வலியுறுத்தும். பரபாலிப்பவன் உடனாகி திண்மையுடையவனாகி. இதுக்குள்ள இந்த நிறைய விஷயம் இருக்கு. சிவபுண்ணியம், பசுபுண்ணியம், அந்த நல்ல நல்ல அபரஞானம் பரஞானம் வண்டிவே இருக்குது. அதை நாங்கள் திருப்பி அதை படிச்சோம்னா எங்களுக்குள்ள நிறைய விஷயம் உணரலாம். நாங்கள் அனுபடி. சிவமாம் பெரத்திற் சக்தி சதாசிவம். சிவமாம் பெரத்தினிற் சக்தி சதாசிவம். உவமா மகேசர் உருத்திரதேவர் தவமால் பிரமீசர் தம்மில் தாம் பெற்ற நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே. சிவம் என்று சொல்லப்படும் மேலாம் பொருளினிடத்து திருவருளால் அன்னையாகிய சக்தியும் அச்சக்தியிடம் இருந்து அருளோனாகிய சதாசிவனும் சதாசிவத்தினின்றும் ஆண்டானாகிய மகேசனும் அம்மகேசன் என்று ஆசானாகிய நந்தியங்கடவுளும் அரண் அரி அயன் எனும் இவர்கள் தங்களுக்குள்ளே பெற்ற சிவாகமங்கள் 9 என்ப. அவை முற்றும் எங்கள் ஆசானாம் நந்தியங்கடவுள் பெற்றனர் என்ப. உவ மகேசர் 2 மகேசர்
அவ்விருவரும் ஆண்டான் ஆசான் எனப்படுவர். எனப்படுவர். ஆண்டான் ஆசான் அவ இதில் நந்திதேவர் சொல்லப்படும். ஆண்டான் சிவன், ஆசான் உவமாமகேஸ்வரரைத்தான் அந்த ஆண்டான் என்றும் ஆண்டான் ஆசான் என்றும் பிரிச்சு சொல்லினோம். எனப்படுவர். அதை நாங்க அகராதியில பார்க்கணும். தனாபடியும் கொஞ்சம் மேலே எடுங்க. பெற்ற நல்லாகமம் காரணம் காமியம் உற்றனல் வீரம் உயர் சித்தம் வாதுனம் வாதுளம் மற்றவியாமள மாகும் காலோத்தரம் துட்டனச்சுப்பிரன் சொல்லும் மகுடமே. இந்த 2வது வரியில இருந்து திருப்பி படியுங்க. தனா கவனிச்சு படியுங்க. உற்றனல் வீரம் உயர் சித்தம் வாதுளம் இல்ல உயர் சிந்தம் உற்றனல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்றவியாமள மாகும் காலோத்தரம் துற்றனச்சுப்பிரம் சொல்லும் மகுடமே. மேலோதியவாறுள்ள சிவாகமங்கள் 9 திருப்பெயர்கள் வருமாறு: காரணம், காமியம், வீரம், சிந்தம், வாதுளம், வியாமளம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம் என்பன. இது தெரிஞ்சு எடுத்து போட்டிருக்கணும். இந்த 9 ஆகமங்களையும் உண்மையா ஆகமங்கள் 28 கேட்டா நீங்க பாதுளம் முதல் காமிகம் வரைன்னு சொல்லணும். அப்ப இந்த 1ஆவதும் 2ஆவதையும் எடுத்து போட்டு இதை ஒரு இதை நாங்கள் ஆராயணும். என்ன இதுல என்ன இருக்கு நாங்கள் இன்னும் படிக்காதபடியா எங்களுக்கு விளங்க இல்ல. சரி. ஆகமம் ஒன்பான் அதிலான 4 ஆகமம் ஒன்பான் அதிலான 4 மோகமில் 4 36 முற்றுடன் முப்போத முற்றுடன் வேகமில் வேதாந்த சித்தாந்த மெய்மையொன்று ஆக முடிந்த அருஞ்சுத்த சைவமே. மேல் 72 ஓதிய சிவன் முதலாக உள்ள 9 இந்த 72வது பாடல்ல வந்தாண்டு தான் கூறியிருக்கணுமா மேல் அண்டுபனாங்கள் 72 பாடத்துல அந்த 9 பற்றி படிச்சனாங்களோ அதத்தான் சொல்லி இருக்கணும். அப்ப நாங்கள் 72 என்னண்டு கணக்க யோசிக்க கூட 9 வழியாக வந்த சிவா ஆகமங்கள் 28 ஆகும். புறப்பெற்று சிறப்புற்று வாழ வழிகாட்டுவதால் இவ்வாகமங்கள் ஏனைய சமயத்தார் கூறும் வேத ஆகமங்கள் மயக்குவது போன்று மயங்கும் தன்மையான அல்ல. அதனால் இவை மோகமில் நூல்கள் என்று எல்லாராலும் பாராட்டப்படுவன. 28 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை திருக்கோவில், திருவுரு, நாள் விழா, சிறப்பு விழா முதலியன. புரிய வேண்டிய முறைமைகளை வகுத்து கூறும் செய்கை பகுதியும் வழிபாட்டு பகுதியும் முப்பொருள் உண்மை தப்பின்றி தெளிக்கும் மெய்யுணர்வும் பகுதியும் என 3. இவை முறையே கரும காண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம் என பெயர் பெறும். கேடில்லாத வேதாந்த சித்தாந்த மெய்மைகளாகிய முப்பொருள் முடிவுகள் ஒன்றாவனவை ஆயின் இவை 3 முடிபிரண்டும் ஒன்றாக மேற்கொண்டு ஒழுகுவோர் சுத்த சைவர் எனப்படுவர். வேகம், கேடு, கலப்பின்மை, தனிமை. அப்ப இந்த ஆகமங்கள் 28 முக்கிய பெரும் பிரிவாக 3ஆக பிரித்திருக்கினம். அவையவை உபாசனை காண்டம், ஞான காண்டம், உபாசனை காண்டம், ஞான காண்டம் என இந்த 28 ஆகமங்களையும்
மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். நாங்கள் உண்மை விளக்கத்தில் அது படிச்ச நாங்கள் நல்ல அழகா. இனி 5வது தலையங்கத்துக்கு போறோம். இப்படி நிப்பாட்டுவோம் என்ன? நாளைக்கு 5வது படி. இல்லாட்டி 75 பாட்டோட அப்படி நிப்பாட்டுவோமோ அனு? என்னடா அவங்க மேல 75 நிப்பாட்டினாரு. இதுகள் புத்தகத்தினோட சரியான பிள்ளையா கிடக்க இன்னும் தெரியலமா இல்ல சொல்லுங்க. அது மாறி வருது, பின்னுக்கு வருது அனு. சரியா அது அவைய தலையங்கத்தை மாறி இங்க போட்டிருக்கணும், அங்கேயும் போட்டிருக்கணும். இவையல் வேறு விதமா அவையல் வேறு விதமா தோத்திருக்கணும். ஆனா ஓகே முழு பாட்டும் வருகுதானு. இங்க பாரு 75 நிப்பாட்ட போறீங்களா? 3639 ஓகே 3000 பாட்டும் எங்களுக்கு வருகுது. சரி, புத்தகத்துல மாறித்தான் இருக்கு. எந்த புத்தகத்திலயும் என்ன ஒன்றிலும் எல்லா புத்தகத்திலயும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த வெப்சைட் தான் மாறி போடுறது, அது பரவாயில்லையா? ஆனா எல்லாம் எதுக்குள்ள வருகுதனு? பாயிரத்துக்குள்ள கடவுள் வார்த்தை ஆனபடியா நாங்கள் அத குழம்பத மந்திரங்கள் 9 பெரைக்குள்ளதான் நாங்களோட இந்த மந்திரத்தை அங்க போட்டிருக்கோம். ஓகே, அதுல பிரச்சனை இல்லை. பாப்போம் இவர் என்ன போட்டிருக்கிறாரு. செல்வநாயம்மா இத படிச்சு முடிச்சு கொடுக்கோருக்கா? அந்தணராவோர் அறுதொழில் போன்றுளோர் செந்தழல் ஓம்பி முப்போதும் நியமம் செய்து அந்தவ நற்கருமத்து நின்றாங்கிட்டு சந்தியும் ஓதி சடங்கறுப்போர்களே. அந்தணர் என்று சிறப்பித்து சொல்லப்படுவோர் அறவோர். அவர் பிறப்பற முயலும் பெற்றியர், இறைபணி நிற்கும் முறையினர். அதனால் அவர் தம்முனை பற்று அருள் முனைப்பால் செய்யும் இருளில் தொழிலினர். அதனால் அத்தொழில் அறுதொழில் என வழங்கப்பட்டது. அறுதொழில் என்பது தொழிற்பயன் செய்தாரை சாராது. அற்ற தொழில் என்பதாம். அறுதொழில் என்பது தொழிற்பயன் செய்தாரை சாராது அற்ற தொழில் என்பதாம். இத்தொழிலினை ஏறுவினை என்பர். ஏறுவினை எனினும் ஆகாமியம் எனினும் ஒன்று. இதற்கு அற்ற தொழில் என பொருள் கொள்ளாது 6 வகை தொழில் என கூறுதலும் உண்டு. அவை வருமாறு: ஓதல், ஓதுவித்தல், வீட்டல், வீட்பித்தல், ஈதல், ஈவித்தல் என்பன. இவற்றுள் ஈவித்தலை விடுத்து ஏற்றல் என கூறுவாரும் உளர். செய்ய வேண்டும் காலங்களில் எல்லாம் செந்தழல் ஓம்பும் செம்மையர் உரிய காலங்கள் எல்லாம் என்பதே முப்போதும் என்பது. நியமம் செய்தல் என்பது இயம நியமம் என கூறப்படும். 8 யோக உறுப்புகளுள் ஒன்று. அதனை இயற்றல் என்பதாம். அல்லது தவறாது செய்வோம் என மேற்கொண்ட செய்கை எனினுமாம். அவர்கள் குறிக்கோள் கொள்ளுதலாகிய நியமத்தினை புரிந்து சிவனை வழிபடும் அழகிய நற்றவர் தொண்டில் உரைத்து நின்று தங்களை அதற்கே ஒப்புவித்து ஓத வேண்டிய காலங்களில் எல்லாம் திருமுறைகள் ஓதி செய்யும் பணியில் முட்டின்றி செய்வா சடங்கு செய்யும் பணி. கரணம் அறுத்தல் முட்டின்றி செய்தல் செய்வா. அதுல முதல் வரி முடிகிறது இருக்கு என்ன? திருமுறைகள் ஓதி செய்யும் பணியில் முட்டின்றி செய்வர். அப்படி முடியும். சடங்குதான் செய்யும் பணி. அந்தணர் அறவோர் அறுதொழில் ஓதல், ஓதுவித்தல், தவம், மன்னிக்கவும் நானும் வரட்டா? முடிஞ்சதடா. ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன். நிப்பாட்டிட்டீங்களா? இது என்னண்டா கமலா பேக்குக்கு போகுதா? இடையில விட்டுட்டு போனாங்க புக்குல.